பையன்லாம் எதுவும் சாப்பிடணுமா? ஹாய் உறவுகளே, வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். அங்க பாருங்க உதிரி உதிரியா சாதம் செஞ்சிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இது வந்து தண்ணி சாம்பார்ன்னு சொல்லலாம். இது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு இது ஒரு வித்தியாசமா செஞ்சிருப்பேன். தண்ணி சாம்பார். இது வந்து உருளைக்கிழங்கு. வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டு எண்ணெய் ஊத்தி செஞ்சிருக்கேன். வாங்க தங்கங்கள சாப்பிட. உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ககிட்ட நான் பேசி. கோவில் திருவிழால கோவில் திருவிழாவுக்காக காப்பு கட்டிட்டு அந்த வேலைகளாக இருந்ததுனால எல்லாமே பேச முடியல, நெறைய வேலைகள். அது மட்டும் இல்லாம கோவில் திருவிழா ரொம்ப சிறப்பா என்னோட மக்கள் எல்லாருமே இருந்து சந்தோஷமா நடத்தி குடுத்தீங்க. குடுத்தவங்களுக்கு நான் ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. அத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு எங்களுக்கு 8ஆம் பூஜை இருக்குது. நாளைக்கு வந்துட்டு நெறைய ஆடுகள் கெடா விட்டுருப்பாங்க கோயிலுக்கு. 8ஆம் பூஜை பண்ணிட்டு, அதுக்கடுத்து வந்துட்டு வழக்கம் போல நாங்க நான்வெஜ் செய்வோம். என்னமோ தெரியல, இந்த மாரி நம்ம வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு காப்பு கட்டினதுனால வந்து பாத்தீங்கன்னா, என்ன சாப்பாடு செய்றதுன்னே தெரியாம போயிடுச்சு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இல்லன்னா நம்ம சடார்ன்னு வந்துட்டு ஒரு முட்டை எடுத்துருவோம், ஒரு கறி வச்சு கறி சாப்பாடு குடுத்துருவோம். இந்த மாரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போமா, ஆனா இப்போ வந்துட்டு திருவிழானாப்புல அசைவம் கிடையாதுனாப்புல என்ன சாப்பாடு செய்யன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ரொம்ப அதுவே எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கமெண்ட்ல எல்லாரும் கேட்டிருந்தீங்க. எப்படி இருக்கீங்கன்னு? எல்லாரும் நல்லா இருக்கேன். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில பொறுத்தளவுக்கு திருவிழால வந்துட்டு ரொம்ப சிறப்பாவே வந்துட்டு பண்ணி குடுத்துட்டு இருந்தோம். 3 வேளையும் வந்துட்டு சாப்பாடு எப்பயுமே குடுத்துட்டே இருப்போம். சாப்பாட்டுல கோவில்ல வந்துட்டு இங்க எல்லாருக்குமே தெரியும். சாப்பாட்டுக்கு மட்டும் இங்க எப்பயுமே குறைகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வந்துட்டு குடுத்துட்டே இருப்பேன். ஆன்மீகத்துல வந்துட்டு ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நான் சொல்லும்போது, நான் எப்பயுமே நான் உங்கட்ட சொல்லுவேன். இந்த குரூப்ப பொறுத்தளவுக்கு, இந்த யூடியூப் பொறுத்தளவுக்கு நான் ஆன்மீகத்த பேசுறது கிடையாது. நெறைய பேர் இந்த இதுல வந்து கமெண்ட்ல ஆன்மீகத்த பத்தி பேசுறீங்க. அது வந்து வேற செக்ஷன் நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறது. இது வந்து நம்மளோட பொதுவா நம்ம மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அ ஊருக்கு போலியால? ம். திருவிழான்னு சொல்ல போனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. 2வது வந்துட்டு இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கோவிலா இருந்தாலுமே நம்ம வந்துட்டு திருவிழா கொண்டாடுறது வந்துட்டு நீங்க நினைக்கிற மாரி கிடையாது. அவ்வளவு வேலைகள், அவ்வளவு காரியங்கள் இருக்கும். அவ்வளவும் நீங்க வந்துட்டு செய்யும் பொழுது மக்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. மக்கள் என்னோட குழந்தைகள் வந்துட்டு சாதாரண குழந்தைகள்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துட்டு நான் ஒரு மனுஷன் எப்படி பண்ண முடியும்? அதாவது அவங்கவங்க அவ்வளோ அவ்வளோ சிறப்பா செஞ்சிருந்தாங்க. என் கோயிலுக்கு கிடைச்ச என்னோட பிள்ளைகள் போல நான் வேற எங்கேயும் பார்த்ததில்ல. அவ்வளோ சிறப்பா எனக்கு எல்லா விதமா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் நான் வாரந்தோறும் தினமும் உங்களுக்கு சாப்பாட்டு வீடியோ போடுறேன். அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 8ஆம் பூசை முடிஞ்சதுக்கப்புறம் கெடா நெறைய வெட்டுவாங்க நாளைக்கு. 10, 50 கெடா வரும். 50 கெடா வந்தாலும் நான் வந்து அந்த தேவைக்கு தகுந்த வெட்டிக்கிடுவேன். எப்படின்னா, ஒரு 20ஓ, 25ஓ இந்த மாரி வெட்டிட்டு மீதிய வந்துட்டு வச்சிருப்போம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா பார்த்துக்கிறது மாரி. நீங்க எல்லாருமே இன்னும் நீங்க அம்மாவ நல்லா நேசிங்க. நம்மளோட வாழ்க்கையில கஷ்டங்கள் எதுவுமே இருக்காம, அம்மா நம்ம செய்வாங்க. சம்மர் டைம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி குடிங்க. நல்லா பாதுகாப்பா இருங்க. சிந்தனைகள் நம்ம இன்னொரு நாளைக்கு சொல்லலாம். ஜெய் பவானி.